வருஷமா நான் உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு வரேனே, எனக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது. ஆனா கள்ள கடத்தல் பண்றவன், கள்ள நோட்டு அடிக்கிறவன் இவெல்லாம் ஓன் இருக்கானுங்களே, இது என்னங்க நியாயம்? இந்த பார் பூசாரி, உனக்கு பூஜை பண்ண பிடிக்கல, நீயும் போய் கள்ள நோட்டு அடி, கள்ள கடத்தல் பண்ணு. உன்னை எவன் வேண்டான்னு சொன்னா? எப்ப இதெல்லாம் நீ செய்ய போறேன்னு என்கிட்ட வந்து கேட்ட, உன்னை வேண்டான்னு நான் தடுத்தேன். எனக்கும் பொருளாதாரத்துக்கு என்னையா சம்பந்தம்? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னா எவனாவது அறிஞ்சவன் தெரிஞ்சவன் சிநேகக்காரனை போய் கேளு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்த ஆளுதான். நான் என்ன கோயிலுக்கு பின்னால பேங்கா வச்சு நடத்துறேன்? என் உண்டியல்ல கூட நீங்க தானே பணத்தை போடுறீங்க, அதுவும் கள்ள பணம். நான் எடுத்து பார்க்கவா போறேங்கிற தைரியம் தானே? சாரி, அநியாயம் பண்ணாத பணத்துலதான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச, அது இந்த ஜென்மத்துல நடக்கும். வாஸ்தவம் தாங்க. ஏன் ஆண்டவனே, நீங்க மனசு வச்சா இந்த பணத்தை உங்க கையாலேயே படைச்சு கொடுக்க முடியாதுங்களா? பூசாரி, கள்ள நோட்டை அடிக்கிறவன் அச்சாவிசில் அடிக்கிறான், அதையே நீ என் கையால படைச்சு கொடுறான்னு சொல்ற. பூசாரி, கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பணத்தை அடிச்சாலும் சரி படைச்சாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி. அப்போ கேலண்டர்ல லட்சுமி கையில் இருந்து பணம் கொட்டுற மாதிரி படம் போட்டிருக்குங்களே, அது மாதிரி உங்க கையில் இருந்தும் கொட்டாதுங்களா? ஏயா, பேராசையினால உங்க இஷ்டத்துக்கு ஒரு கேலண்டர் அடிச்சு வச்சுக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? அப்போ லட்சுமி கையில் இருந்து கொட்டுற பணம் யாரு கையில இருந்து கொட்டினாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி. அப்போ தெய்வங்களால பணமா தர முடியாதுங்களா? எங்களால எதுவாகவும் தர முடியாது. அப்புறம் எப்படிங்க? நீங்களே உழைச்சு சம்பாதிக்கணும். உழைக்கணுமா? உழைக்கணும்னா உழைக்கணும் பூசாரி. ஆண்டவனே, இந்தியா பெரிய நாடு. இத ஒருத்தர் ஆடுறதை விட மாகாணங்களை தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டா வம்பு எல்லாம் போயிடும்ல? வம்ப விலைக்கு வாங்கிட்டு வம்பு இல்லாம போயிடுமா? பூசாரி, நீ மசால் வடை சாப்பிட்டு இருக்கிறியா? மசால் வடை சாப்பிடாதவன் ஒரு மனுஷனுங்களா? ஓஹோ, சைனா ஜப்பான்ல எல்லாம் மசால் வடை சாப்பிட்டுக்கிட்டா இருக்கிறான், அப்ப அவெல்லாம் மனுஷன் இல்லையா? நீ சாப்பிட்டு இருக்கிறியா? மசால் வடைன்னா எனக்கு உயிராச்சே. எங்கய்யா சாப்பிட்டு இருக்கிற? ஹோட்டல்ல. ஹோட்டல்ல தான் செய்யறாங்க. இருந்தாலும் ஆல் இண்டியா பேசிஸ்ல அந்த வடை தயாராகுது. இந்தியாவுல உள்ள 62 கோடி கரங்கள் அந்த வடையில பட்டிருக்கு. மசால் வடை இல்லையா? என்ன மண்டை இல்லையா? மசால் வடை செய்யறதுக்கு என்னென்ன தேவை சொல்லு பாப்போம். மசால் வடை செய்யறதுக்கு முக்கியமா கடலைப்பருப்பு. அது எந்த மாகாணத்துல விளையுது? மகாராஷ்டிரா. துவரம் பருப்பு மத்திய மாகாணம். கடுகு கல்கட்டா. வெங்காயம் பச்சை மிளகா ஆந்திர பிரதேசம். எண்ணெய் குஜராத். எரி கட்டை அது ஒரு மாகாணம். இருப்பு சட்டி ரூர்கெலா. அதிகரண்டி விலாய். அரவ மாஸ்டர் ராமநாதபுரம். சரக்கு மாஸ்டர் திருவனந்தபுரம். ஹோட்டல் மாஸ்டர் முடிப்பீங்க. அப்பா, ஏன் பூசாரி, ஒரு மசால் வடை செய்யறதுக்கே இத்தனை மாகாணங்கள் ஒன்று சேர வேண்டியது இருக்க, நீ மாகாணங்களை பிரிச்சு கொடுத்துட்டா மசால் வடை எப்படி சாப்பிடுவ? இத்தனோண்டு மசால் வடைக்கு அப்புறம் நீ இந்தியா பூரா நாயா அலையணும். ஆகையினால பூசாரி, பிரிவினைங்கிறத நாட்டுல மாத்திரம் இல்ல, வீட்டுல கூட பேசாத. அது ஒரு அபாயகரமான. கோச்சுக்காதீங்க. என்னங்க கோச்சுக்காதீங்க. கோச்சுக்காம உன்னை கொஞ்சம் சொல்றியா? உன் விஷயத்துக்கு அழுகுறதும் இல்லாம ஊர் அக்கப்போருக்கு வந்து அழுகுறிய. அன்னைக்கு என்னடா கிராம்பு எவனோ கடத்தினானா, லாரிய மடக்கி புடிச்சிட்டாங்களா, அதுவும் ஓன் திருவிளையாடல்ன்ற. ஏயா, நான் கிராம்பு கடத்துறவனா? ஏன் திருவிளையாடல் புராணத்துல சிவன் கிராம்பு கடத்துறான்னு எழுதி இருக்கா? நீ படிச்சிருக்கிறியா? பேசாம இருந்த எல்லாத்துக்கும் ஆட்டுவ. அது போகட்டும், அன்னைக்கு அந்த கனக சபை வந்து உடம்பு கெட்டு போச்சுன்றான், அதுவும் ஏன் திருவிளையாடல் நீ சொல்ற. ஏயா, அவன் உடம்பு கெட்டு போனதுக்கு அவன் திருவிளையாடல் காரணமா, ஏன் திருவிளையாடல் காரணமா? அவன் உடம்புல போய் நான் என்னையா செஞ்சேன்? நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது நீங்க லிங்கமா இருந்தீங்க. ஏன் லிங்கமா இருந்தா என்ன? இல்ல, லிங்கத்துக்கு காது இல்லைன்றியா? அப்புறம் லிங்கத்துக்கு முன்னால போய் உன் காதென்ன செவடா, கண்ணென்ன குருடா, மூக்கென்ன சப்பையான்னு கேக்குறிய, அது மாத்திரம் கேட்க தெரியுதா? இப்படித்தாங்க கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் எந்த சாமி கிட்ட எப்படி கேட்கறதுனே தெரியாம அழுகுறோம். தெரியாம அழுகுறீங்களா? இந்த பார் பூசாரி, கோயிலுங்கிறது வந்து சொத்து கேட்டு சுகம் கேட்டு அழுகிறதுக்காக ஏற்பட்ட இடம் இல்லையா? பின்ன கோயிலுங்கிறது எதுக்குங்க? சொல்றேன் கேளு. இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கு ஊர் ஒரு கோயிலை கட்டி அங்கங்க 40 சதுர அடியை கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பல் எல்லாம் அங்க வந்து நின்னு, நாம ஏன் கெட்டோம், அடுத்தவனை ஏன் கெடுத்தோம், இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறதுக்கு தாயா விட்டு வச்சாங்க. அப்போ நாங்க சிந்திக்கலையா? எங்கய்யா சிந்திக்கிறீங்க? நீங்க கெடுறதுக்கும் அடுத்தவனை கெடுக்கிறதுக்கும் இங்க வந்துதானே பிளானே போடுறீங்க. சிவ சிவா,